கிருஷ்ணர் தனியா இருக்காரு. இதெல்லாம் கையால செஞ்ச அந்த வாங்க அப்படியே உள்ள போய் என்னன்னு இருக்கு அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்க டாட்டூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்க ஒரு சார்னர் ஃபீல் தான் தருது. பட் இது சார்னர் இல்ல, இந்த கிராமம். இந்த கிராமத்துல எல்லா கடையும் இருக்கு. ஒரு மாடர்ன் கிராமம்னு வச்சுக்கலாம் நம்ம. இதை கையால செஞ்ச பொருட்கள் தான் நிறைய இருக்கு இங்க. எல்லாம் ட்ரெஸ் கடை, பேக் கடை, துணி, ஜுவல்ஸு, மோஸ்ட்லி எல்லாம் இங்க கையால செஞ்சதுன்னு தான் சொல்றாங்க. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செருப்பு, சிலைகள்லாம் ரொம்ப இருக்குங்க. இதெல்லாம் ஏதோ பெயிண்டிங்ஸு, லைட்டிங், சிலைகள்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் கையால செஞ்ச பொருட்கள் தான் மக்களே. இங்க வந்தா ஒரு பெரிய வைத்திய கடை சூப்பரா இருக்கு. உண்மையிலே விலையெல்லாம் சூப்பரா இருக்கு. கையால செய்யறதா மோஸ்ட்லி எல்லாம் இங்க. செருப்பெல்லாம் நல்லா நல்லா செருப்பா இருக்கு. நல்ல மாடர்ன் செருப்பு. இது வில்லேஜா இல்ல பெரிய சந்தையானே தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுது இதை பார்க்கும்போது? %80 துணி கடை இருக்கு. அப்புறம் 10% வுட்டால செஞ்ச சிலைகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நல்ல ஒரு வீக்கெண்ட் வைப் தருது. இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அந்த சைடு ஃபுல்லா ஃபுட் கோர்ட் தான் நிறைய இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது உண்மையில ஒரு வில்லேஜ் மாதிரியே தெரியல. மொத்த ஹைதராபாத்ல என்ன கிடைக்குமோ அது எல்லாம் இங்க உள்ளவே கிடைக்குது. நீங்க இங்க வந்தா எல்லாமே வாங்கிக்கலாம். ஹைதராபாத் ஃபுல்லா சுத்தன்னு அவசியமே இல்லை. இங்க பாருங்க, சட்டை, சிலைகள், மண்ணால செஞ்ச பாத்திரம், மண் சட்டி, மண் சட்டி. இந்த வரைக்கும் இதெல்லாம் மண்ணால செஞ்சது. இங்க நேரா செஞ்சுக்கிட்டே இருக்க பாருங்க. வுட்டால செஞ்ச சிலைகள் தான் ரொம்ப இருக்கு. சில்பாகரம்னாலே அப்படித்தான் போடும். சிலைகள் விற்கிற இடம் தான் நினைக்கிறேன். சிலைகள், அப்புறம் ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப. இந்த சிலைகள் ரொம்ப இருக்கு. இதுதான் அங்க உங்களுக்கு உங்க பேர் வச்சு உங்க நேம் பண்ணி தராங்க. ஓ, வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இங்க போவாங்க, போவோம் நம்ம போங்க. இவங்களே உருவாக்கிறாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஆனா பார்க்க சூப்பரா இருக்கு. அந்த சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? சவுண்டு கேக்குதா? டப்பா 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 சவுண்டு கேட்கறதுக்கு காரணம் அது பாறை இல்லை, இவங்க அது ஒரு வுட்டு. அது வுட்டால செஞ்சு வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது. அது பாறையாட்டம் உங்களுக்கு எவ்வளவு சவுண்டு கண்டிப்பா கேட்காது. அது ஒரு வுட்டன்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாறை மாதிரி. ஃபுல்லா ஃபுட் கோர்ட் அங்கங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த கார்னர் போனாலும் ஃபுட் கோர்ட் இருக்கு. கடல் போட்டிங் இருக்கு இங்க. கடல் போட்டிங்லாம் இருக்கு, பண்ணிக்கலாம். அங்க இருக்க டிக்கெட் கவுண்டர், பட் எவ்வளோன்னு தெரியல. போனா தெரியும். நம்ம இப்போ போறது இல்லை, அதனால சோலோவா வந்தா எங்க போக தோணும்.
நம்ம எல்லா ஃப்ரெண்டோட வரும்போது தான் இதெல்லாம் எல்லா விஷயமும் எல்லா பிளேஸுக்கும் ஒவ்வொன்றா பார்க்க முடியும். உண்மையிலே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே நல்லா இருக்கு. அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, சேர் போட்டு வச்சிருக்காங்க, யாரோ கெஸ்ட் வராங்க நினைக்கிறேன். ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ்ல உள்ள விடல யாரையும். ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ்லாம் 2 இருக்குது, அந்த சைடு உள்ள யாரையும் விடல. அதான் ஏதோ ப்ரோக்ராம் நடக்க போகுது. அது பரதநாட்டியம் நினைக்கிறேன். இங்க கொஞ்சம் பேர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பரதநாட்டியம் ட்ரெஸ். பார்த்தீங்களா? தண்ணி எங்கிட்டு போகுதுன்னு தெரியலையே, உள்ள ஒரு சுத்தி வருதா? உண்மையிலே இவ்வளவு அழகா இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வந்தா வாங்கிட்டு போலாம், வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. பாருங்களேன், நீங்க கையால செஞ்ச பொருள் இங்க ரொம்ப அதிகம். இந்த பேரு கூட வில்லேஜ் ஸ்டைல் பேர் மாதிரி தான் சொல்றாங்க. எனக்கும் தெலுங்குல அது என்னன்னு தெரியல. ஷில்பாராம் கூகுள் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்னு, அதோட மீனிங் என்னன்னு. ஃபுல்லா செராமிக்ஸ் ஐட்டம் அதிகமா இருக்குது. தட்டு, பவுல், கப்பு, அப்புறம் துணி. இன்னும் போய்கிட்டு தான் இருக்குல்ல. எவ்வளவு பெஸ்ட்னே தெரியல. இப்ப எனக்கு எது என்ட்ரன்ஸ்னே தெரியல, மறந்துட்டேன் நான். இப்ப எங்கிட்டு போகணும்னே தெரியல என்ட்ரன்ஸுக்கு. ஓகே, இங்கிட்டு பார்க் மாதிரி வச்சுக்காங்களா? இல்ல, அந்த பெடல் போட்டு தான். இங்கிட்டு இருந்து பார்க்க வியூ நல்லா இருக்கு. பெடல் போட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே அங்கிட்டு இருந்தா சன் செட் ஆகுது, அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கலாம். தெரியுதா சன் செட்டு? மரம் மறைச்சிச்சு கரெக்டா. அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போட்டிங் போய்கிட்டு இருக்கலாம். அங்க அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். பரதநாட்டியம் சொன்னாலும் அது இங்கே தான் நடக்குது. இது ஃப்ரீயா இல்லை டிக்கெட்டா ஒன்றும் புரியலையே. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. பட் மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இன்னும் சேரெல்லாம் காலியாக தான் இருக்குது. எத்தனை மணிக்குன்னு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்காங்களோ அத்தனை மணிக்கு வருவோம். இன்னும் சீட் ரொம்ப காலியாக தான் இருக்கு எல்லாம். எத்தனை மணிக்கு ஆக்குப்பை ஆகும்னு தெரியலையே. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தெரிஞ்சால் வந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துடலாம். ஓகே, நம்ம அங்கிட்டு போயிட்டு வருவோம். போயிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சு அப்படி சத்தம் கேட்கும், எப்படி ஸ்பீக்கர் எதுனா இருக்கும், அப்போது பார்த்துக்கலாம். உண்மையிலே இவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. அதுவும் சிட்டி சென்ட்ரல் இருக்கு. சிட்டி சென்ட்ரல் எங்க? ஹைதராபாத்ல மாதாப்பூர், பெரிய ஹாப்பனிங்கான பிளேஸ். அந்த இடத்துல இவ்வளோ பெரிய லேண்டு. இங்கிருந்து பார்த்தாலும் சைபர் டவர் தெரியும். அந்த அதான் சைபர் டவர். ஹைதராபாத்ல முதல்ல கட்டின ஒரு மாடர்ன் பில்டிங் தான் அதான் அது, சைபர் டவருமாங்க. ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க, வாட்டர் பாட்டில் வாங்க தேவையில்லை. அது மாதிரி பாத்ரூம் வசதியும் நல்லா இருக்கு. எல்லாமே அழகா வச்சிருக்காங்க. ஆனால் ஹைதராபாத் வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போதான் இங்கே முதல்ல வரேன். ஃபுல்லா துணி கடை தான். ஆனா எல்லாம் நல்லா குவாலிட்டியா இருக்கும். நீங்க சார்னா கூட குவாலிட்டி இருக்காது, இங்க ஃபுல்லா குவாலிட்டி ரொம்ப இருக்கும். நல்லா ஆர்ட் பேர் ஏதோ சொல்லுவாங்க, டோக்கரா ஆர்ட் ஏதோ ஒண்ணு, அது என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. சாட்டர்டே ஈவினிங் வைப் பண்ணா இங்க வந்துடலாம் கைஸ். சூப்பரா இருக்கு உண்மையிலே. பாருங்க, பூச்செடி நல்லா மெயின்டைன் பண்றாங்க. 60 rupees டிக்கெட், 60 ரூபாய் டிக்கெட்டு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பிளேஸ் எல்லாம். பார்க்க சூப்பரா இருக்கு. ஷாப்பிங் பண்றவங்க போகலாம், சும்மா ரிலாக்ஸ் ஆன வரவங்க வரலாம். பாருங்க எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. ஓகே, வாங்க அந்த சைடு போவோம். சைடு துணி கடை ரொம்ப இருந்துச்சு, அங்க போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ்ல நல்ல ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க, லைட்டிங் எல்லாம் போட்டு. அதுவும் வுட்டு தான் எல்லாம். டீ குட்டா ரோஸ் வுட்டான்னு தெரியல இதெல்லாம் செஞ்சது. ஆனா பார்க்க சூப்பரா இருக்கு. கரெக்ட்
கரெக்டா அங்க என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, பெயிண்டிங்கும் நல்லா இருக்கு. பட் காஸ்ட் எல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் கையால செஞ்ச அந்த பேக்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு. சிலைகள், கிருஷ்ணர் தனியா இருக்காரு, ராதை இல்லாம அங்க இருக்காரு ராதையோட. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ஜெல் போட்டு பார்க்க சூப்பரா இருக்கும். அந்த எல்லாமே நல்லா இருக்கு. ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் இங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க போல. நமக்கு தான் எதனால தெரியாம இருந்திருக்கு இப்படி ஒரு பிளேஸ். ஆனா வீட்டுக்கு நல்ல நல்ல பொருட்கள் வாங்கலாம், சூப்பரா இருக்கு. கடை ஆல்மோஸ்ட் 400 கடை இருக்கும் போல. நான் அந்த சைடு போகும்போது கடை நம்பர் 400ன்னு பார்த்தேன். கொஞ்சம் துணி பை மாதிரி வச்சிருக்காங்க, நல்ல நூலெல்லாம் குவாலிட்டியான நூலா இருக்கு, எல்லாம் அதுல செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிளாஸ் ஒர்க். கல்ச்சர் திங்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. ட்ரெஸ்ஸு, இங்கிட்டலாம் பட்டு இருக்கு பாருங்க, பட்டால செஞ்சது இருக்கு. இங்கிட்டலாம் பெயிண்டிங், அதெல்லாம் தமிழ்நாட்டு பெயிண்டிங் இருந்துச்சு. ராஜஸ்தான் பெயிண்டிங், டோக்கராலாம் ராஜஸ்தான் தான் சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு. பெயிண்டிங் பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்தை குறிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க எல்லாமே. மக்களும் ரொம்ப பேர் இருக்காங்க ஷாப்பிங் பண்றதுக்கு. சும்மா வர மக்கள்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று வாங்குறாங்க வீட்டுக்கு. அடையாளமா வாங்குவாங்களா இல்லை என்னன்னு தெரியல. வீட்டு ஃபுல்லா ஃபுட் கோர்ட் தான் இருக்கு நிறையா. இங்கிட்டு இந்த சைடு ஃபுட் கோர்ட்டு, ஸ்வீட் கார்னு, துணி கடை ரொம்ப இருக்கானா, நல்லா வாங்கலாம் போல வந்தா. இங்கிட்டும் நிறைய இருக்கு. எக்ஸிட் இருந்து வெளில வந்தா பார்க்கிங் போற வழியும் நிறைய கடை வச்சிருக்காங்க. இங்க ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, இப்பதான் பாக்குறேன். பார்க்கிங் ஓகே. இங்கிட்டு வரும்போது ரொம்ப இருக்கு பாருங்க பார்க்கிங். எக்ஸிட் இருந்து வெளில வந்து பார்க்கிங் வந்தாலும் பார்க்கிங் போற வழில கூட கடை வச்சிருக்காங்க. எப்படியாவது மக்கள்கிட்ட இதை வித்தரணும். இங்கிட்ட சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ். பட் நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்தா குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு. தேங்க்யூ.